கவிஞர்கள் ஏன் தங்களோட பாடல்கள்ல இந்த அணி இலக்கணத்தை இவ்ளோ அதிகமா பயன்படுத்துறாங்க? அது பாடலுக்குள்ள அப்படி என்ன ஒரு மேஜிக் பண்ணுது? இத நம்ம ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். மனிதர்களோட அடிப்படையான உளவியல் என்னன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம எப்பவுமே எதிலும் ஒரு அழகை காண விரும்புவோம் இல்லையா? ஆமா. ஒரு சாதாரண நிகழ்ச்சிக்கு உதாரணமா ஒரு கல்யாணத்துக்கோ இல்ல ஒரு விழாவிற்கோ போறோம்னு வச்சுக்குவோம். நாம எப்படி தயாராவோம்? நம்ம கிட்ட இருக்கிற மிகச் சிறந்த ஆடைகளை உடுத்துவோம். விதவிதமான நகைகளை, அதாவது அணிகலன்களை போட்டுக்கிட்டு நம்மள அழகுபடுத்திப்போம். சரிதானே? அதுபோல தான் கவிஞர்களும். அவங்களுக்கு மொழி தான் உலகம். அதனால தங்களோட கற்பனை திறத்தாலும் மொழி புலமையாலும் தாங்கள் எழுதுற பாடல்கள்ல இருக்கிற சொற்களுக்கும் கருத்துக்களுக்கும் ஒரு அழகு சேர்க்கறாங்க. சரியா சொன்னீங்க. இத விளக்குறது தான் அணி இலக்கணம். குறிப்பா நீங்க தேர்வுக்காக நினைவில் வச்சுக்க வேண்டிய முதல் புள்ளி இதுதான். அணி என்ற சொல்லுக்கு அழகு என்பதுதான் பொருள். அப்போ மனிதர்களுக்கு எப்படி நகைகள் அழக தருதோ அதுபோல பாடல்களுக்கு சொற்களும் அதுக்குள்ள இருக்கிற ஆழமான கருத்துங்களும் அழகத் தருது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? கேளுங்க. வெறும் தகவலா சொன்னா பத்தாதா? அதுக்கு ஏன் இந்த அழகு அப்படிங்கிற ஒரு போர்வை தேவைப்படுது? அதுக்கு நம்ம பாடப்புத்தகத்திலேயே ஒரு அற்புதமான, ரொம்ப யதார்த்தமான உதாரணம் கொடுத்திருக்காங்க. மருந்தும் தேனும். நீங்க சின்ன குழந்தையா இருந்தப்போ உடம்பு சரியில்லாத நேரத்துல உங்க அம்மா எப்படி உங்களுக்கு கசப்பான மருந்த கொடுத்திருப்பாங்கன்னு கொஞ்சம் பின்னோக்கி போய் யோசிச்சு பாருங்க. அது எல்லாம் மறக்க முடியுமா? கண்டிப்பா அந்த கசப்பு மருந்தை அப்படியே கொடுத்திருக்க மாட்டாங்க. ஒரு சங்குல கொஞ்சமா தேன் விட்டு அதுல இந்த மருந்தை குழைச்சு தான் கொடுத்திருப்பாங்க. ஏன்னா அந்த தேனோட இனிப்பு மருந்தின் கசப்ப மறைச்சிடும். நாமளும் தேனும் தானே அப்படின்னு சொல்லி முழுங்கிடுவோம். அதுதான் விஷயமே. இதே தந்திரத்தை தான் கவிஞர்களும் பயன்படுத்துறாங்க. பல நேரங்கள்ல அவங்க சொல்ல வர கருத்துகள் ரொம்ப ஆழமானதாகவோ தத்துவார்த்தமானதாகவோ இருக்கலாம். அல்லது சாதாரண மக்களுக்கு சட்டுன்னு புரிந்து கொள்ள கடினமான ஒரு கசப்பான உண்மையாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி கருத்துக்களை அப்படியே சொன்னா அது படிக்கிறவங்களுக்கு சலிப்பை ஏற்படுத்திடும். அதனால அந்த கருத்துக்களை சுவையோட சொல்றதுக்கு இந்த அணி உதவுது. கசப்பான மருந்த எப்படி தேன்ல கலந்து கொடுக்கறாங்களோ அதே மாதிரி ஆழமான கருத்துக்களை சுவையோடு கேட்பவர் ரசிக்கும்படி சொல்றதுதான் இந்த அணி. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஒப்பீடு. தேர்வுக்கு படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. தேன் எப்படி மருந்து சுவையாக்குதோ அப்படி அணி கருத்துக்களை சுவையாக்குது. சரி, இப்போ நாம பாடப்பகுதியில இருக்கிற முதல் அணிக்கு வருவோம். இயல்பு நவிர்ச்சி அணி. அந்த பேர்லே இயல்பு அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அப்போ இயற்கையா நடக்கிற ஒரு விஷயத்த அப்படியே சொல்றது தானே இது? ஓரளவுக்கு உண்மைதான். ஆனா வெறும் தகவலா சொல்றதுக்கும் அணியா சொல்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒரு பொருளோட இயல்ப அது எப்படி இருக்கோ அத அப்படியே சொல்றதுதான். ஆனா அத அழகுடன் சொல்வதுதான் இயல்பு நவிர்ச்சி அணி. இதுக்காக பாடப்புத்தகத்துல கவிமணி தேசிய விநாயகனார் எழுதிய ஒரு அருமையான பாடலை கொடுத்திருக்காங்க. அந்த பாடலை நான் வாசிக்கிறேன். நீங்க எல்லாரும் அத கேட்கும்போதே உங்க மனக்கண்ணுல ஒரு ஓவியம் மாதிரி கற்பனை செஞ்சு பாருங்க. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குவிக்குது கன்றுக்குட்டி. அம்மா என்குது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலி நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. இந்த பாட்டை கேட்கும்போதே ஒரு கிராமத்துச் சூழல் நம்ம கண்ணு முன்னாடி வருது இல்லையா? இந்த பாடலை நாம வரிக்கு வரி கொஞ்சம் ஆழமா அலசுவோம். கவிஞர் இங்க எந்த ஒரு பிரம்மாண்டமான கற்பனையையும் லாஜிக் இல்லாத விஷயங்களையும் திணிக்கவே இல்ல. ஒரு சாதாரண தோட்டத்துல ஒரு வெள்ளை நிற பசு மேய்ஞ்சுகிட்டு இருக்கு. அதோட சின்ன கன்றுக்குட்டி எந்த கவலையும் இல்லாம அங்க துள்ளி குதிச்சு விளையாடுது. திடீர்னு பசு தன்னோட கன்றுக்குட்டிய தேடி அம்மா அப்படின்னு கத்துது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே கன்றுக்குட்டி வேகமா ஓடி வந்து தன் தாயோட பக்கத்துல, அதாவது அண்டையில நிக்குது. அந்த பசு அன்போடு தன் கன்றுக்குட்டிய நாவால நக்குது. கன்றுக்குட்டியும் சந்தோஷமா பாலை குடிக்குது. ஒரு தாய்க்கும் குழந்தைக்குமான அந்த அன்பை எந்த ஒரு மிகைப்படுத்தலும் இல்லாம ஒரு ஹை டெஃபினிஷன் கேமராவுல படம் பிடிச்ச மாதிரி அப்படியே இயல்பா சொல்லியிருக்காரு. நடப்பதை நடந்தபடியே சொல்றதுல கூட இவ்ளோ அழகு இருக்கான ஆச்சரியமா இருக்கு. சரி, தேர்வுக்கு தயாராயிட்டு இருக்கிற நேயர்களே, இப்ப உங்களுக்கான நோட்ஸை எடுக்க தயாராகுங்க. நான் சொல்ல போற புல்லட் பாயிண்ட்ஸ மனசுல பதிய வச்சுக்கோங்க. முதல் குறிப்பு, ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணி. இரண்டாவது மிக முக்கியமான குறிப்பு, இந்த இயல்பு நவிர்ச்சி அணிக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அது தன்மை நவிர்ச்சி அணி. இது தேர்வுகள்ல அடிக்கடி குழப்புவதற்காகவே கேட்கப்படும் ஒரு கேள்வி. ஆமா, இயல்பும் தன்மையும் ஒன்றுதான் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. இதுல இன்னொரு விஷயமும் நாம சேர்க்கணும். தேர்வறையில நேர நெருக்கடியில நாம இருக்கும்போது பெரிய இலக்கண விதிகள் மறந்து போக வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு நினைவாற்றல் யுக்திய
அதாவது ஒரு நிமோனிக் நம்ம உருவாக்கிக்கலாம். நீங்க இயல்பான கவிமணி துள்ளும் கன்றுக்குட்டி அப்படின்னு ஒரு வாக்கியத்தை மனசுல வச்சுக்கோங்க. எப்போதெல்லாம் கவிமணியோட இந்த பசுக்கன்றுக்குட்டி பாடல் தேர்வுத்தாள்ல வருதோ அப்போதெல்லாம் அது எந்த ஒரு பில்டப்பும் இல்லாத இயல்பான ஒரு நிகழ்வு அப்படின்னு உங்க மூளைக்கு ஒரு சிக்னல் போகணும். அப்போ இது இயல்பு நவிர்ச்சி அணி அல்லது தன்மை நவிர்ச்சி அணி. இயல்பான கவிமணி துள்ளும் கன்றுக்குட்டி ரொம்ப பிராக்டிக்கலான ஷார்ட்கட். சரி, இயல்பா சொல்றது ஒரு வகைன்னு பார்த்தோம். ஆனா மனிதர்களாகிய நாம எப்பவுமே எதையும் இயல்பா சொல்ல மாட்டோமே. கண்டிப்பா மாட்டோம். உதாரணத்துக்கு, நேத்து நான் டிராஃபிக்ல ஒரு அரை மணி நேரம் மாட்டிக்கிட்டேன். ஆனா அதையே என் நண்பர்கள் கிட்ட சொல்லும்போது, நேத்து டிராஃபிக்ல ஒரு 100 வருஷம் மாட்டிக்கிட்டேன்டா, உயிர் போயிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் மசாலா சேர்த்து தான் சொன்னேன். இந்த மாதிரி இயல்பை தாண்டி போகும்போது இலக்கணத்துல என்ன நடக்கும்? அதுதான் நம்ம அடுத்த தலைப்பான உயர்வு நவிர்ச்சி அணி. நீங்க சொன்ன அந்த டிராஃபிக் உதாரணம் தான் இதோட மைய கருத்து. நம்ம தினசரி வாழ்க்கையிலேயே நாம எவ்வளவோ விஷயங்களை இப்படி மிகைப்படுத்தி சொல்றோம். ஒரு விஷயத்த பிரம்மாண்டமாக்கி சொல்றதுல மனிதர்களுக்கு ஒரு அலாதியான பிரியம் உண்டு. இதை இலக்கண ரீதியா சொல்லணும்னா, ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அதை அழகாக கூறுவதுதான் உயர்வு நவிர்ச்சி அணி. இத புரிஞ்சுக்க பாட புத்தகத்துல ஒரு அருமையான தாலாட்டு பாடல் கொடுத்திருக்காங்க. ஒரு தாய் தன் குழந்தைக்கு பாடுற பாட்டு இது. நான் வரிகளை வாசிக்கிறேன், கேளுங்க. வாசிங்க, கேப்போம். குளிர்நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. இந்த வரிகளுக்கு பின்னால இருக்கிற உளவியலை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஒரு தாய் தன் குழந்தைய தூங்க வைக்க தாலாட்டு பாடுறா. அந்த பாட்டுல குழந்தைய குளிக்க வைக்கிறது பத்தி ஒரு கற்பனை வருது. சாதாரண குளிர்ந்த தண்ணியில குளிப்பாட்டினா குழந்தைக்கு குளிருமே அப்படின்னு அந்த தாய் கவலைப்படுறா. சரி, அப்போ வெந்நீர்ல குளிப்பாட்டலான்னு நினைச்சா குழந்தையின் அந்த மென்மையான சருமம் சுட்டுடுமே அப்படின்னு பயப்படுறா. சரி, பூமியில இருக்கிற தண்ணியே வேணாம், வானத்திலிருந்து வர்ற தூய்மையான ஆகாச கங்கை நீரை பயன்படுத்தலாம்னா அதுவும் தன் குழந்தைக்கு அனலவ சுடுமே அப்படின்னு நினைச்சு கடைசியா பூமியின் ஆழத்துல இருக்கிற மிக குளிர்ந்த பாதாள கங்கைய உன்னோட தாத்தா பாடி அழைத்தார் அப்படின்னு பாடுறா. இத நிஜத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு குழந்தைய குளிப்பாட்ட சாதாரண தண்ணியோ இல்ல மிதமான வெந்நீரோ போதுமே. வானத்துல இருந்து கங்கையா யாரும் கொண்டு வர போறாங்க? ஆனா தன் குழந்தையின் மேல அந்த தாய்க்கு இருக்கிற அதீத அன்பின் வெளிப்பாடுதான் இந்த வரிகள். தன் குழந்தை உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் விட ஸ்பெஷல், அவனுக்கு குளிக்க சாதாரண தண்ணி பத்தாது அப்படின்னு அந்த தாய் எவ்வளவு பிரம்மாண்டமா மிகைப்படுத்தி கூறுறா பாருங்க. அந்த மிகைப்படுத்தல் தான் உயர்வு நவிர்ச்சி அணியோட உயிர்நாடி. ஒரு சாதாரண நிகழ்வை அதை கேட்கறவங்களுக்கு ஒரு பெரும் வியப்பை ஏற்படுத்துற வகையில மிகைப்படுத்தி கூறுவது. இது வெறும் பொய் கிடையாது, இது ஒரு உணர்வுபூர்வமான உண்மை. இதுக்கும் நாம தேர்வுக்கு தேவையான குறிப்புகளை கொடுத்துருவோம். உங்களுக்கான புல்லட் பாயிண்ட்ஸ் இதோ. முதல் குறிப்பு, ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி. இரண்டாவது குறிப்பு, இதற்கான நிமானிக் உயரமான ஆகாச கங்கை. உங்க வினாத்தாளிலோ அல்லது ஆப்ஷன்ஸ்லயோ ஆகாச கங்கை அப்படிங்கிற வார்த்தைய பார்த்தாலே அது வானமளவுக்கு உயரமான ஒரு மிகைப்படுத்தல் அப்படின்னு உங்களுக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆகணும். அதனால இது உயர்வு நவிர்ச்சி அணி. நாம இதுவரைக்கும் இயல்பு நவிர்ச்சி, உயர்வு நவிர்ச்சி அப்படின்னு 2 அணிகளோட இலக்கணத்தையும் அதுக்கான எடுத்துக்காட்டுகளையும் ரொம்ப ஆழமா பார்த்துட்டோம். ஆனா படிச்சத அப்படியே விட்டுடாம அதை அப்ளை பண்ணி பார்க்கணுமே. அதுக்காகவே பாடப்புத்தகத்தின் மதிப்பீட்டு பகுதியில ஒரு சுவாரஸ்யமான பயிற்சி பாடல் கொடுத்திருக்காங்க. அதையும் நாம இப்போ அலசுவோம். அந்த பாடல் வரிகள் இதுதான். 6 சக்கரம் 100 வண்டி, அழகான மயிலு வண்டி, மாடு கண்ணில்லாமத்தான் மாயமாத்தான் ஓடுது, உப்புப்பாரம் ஏத்தும் வண்டி, உப்பிலிப்பாளையம் போகும் வண்டி. இந்த பாட்டை கேட்டவனே நம்ம நேயர்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது ஒரு ரயிலை பற்றிய நாட்டார் பாடல். இந்த இடத்துல நாம ஒரு வரலாற்று பின்னணிய மனசுல வச்சுக்கணும். முற்காலத்துல நம்ம கிராமப்புறங்கள்ல மாட்டு வண்டிகளையோ குதிரை வண்டிகளையோ தான் மக்கள் பார்த்திருப்பாங்க. வண்டின்னா அது இழுக்க முன்னாடி ஒரு மிருகம் இருக்கணும், இதுதான் அவங்களோட இயல்பு. ஆனா முதல் முறையா எந்த ஒரு விலங்கும் இல்லாம இரும்புல செஞ்ச ஒரு பிரம்மாண்டமான இயந்திரம் 100 பெட்டிகளை இழுத்துக்கிட்டு தானே ஓடி வர்றத பார்க்கும்போது ஒரு கிராமத்து மனிதனுக்கு அது எப்படி இருந்திருக்கும்? அது ஒரு பெரிய மேஜிக் மாதிரி, ஒரு மாய வித்த மாதிரி தான் இருந்திருக்கணும். அதனாலதான் அந்த பாட்டுல மாடு கண்ணு இல்லாமத்தான் மாயமாத்தான் ஓடுது அப்படின்னு பாடியிருக்காங்க. அவங்களுக்கு அறிவியலோ இயந்திரவியலோ தெரியாது. அதனால அந்த சாதாரண இயந்திரத்தின் இயக்கத்தை தங்களோட ஆச்சரியத்தின் உச்சக்கட்டமா மாயம் அப்படின்னு மிகைப்படுத்தி பாடியிருக்காங்க. சரியா சொன்னீங்க.
சாதாரண ஒரு இயந்திரத்தோட செயல்பாட்ட ஒரு மாயவித்தை போல மிகைப்படுத்தி பாடியிருக்கிறதால இதுவும் உயர்வு நவிர்ச்சி அணி அப்படிங்கறத நம்ம எந்த சந்தேகமும் இல்லாம புரிஞ்சுக்கலாம். தேர்வுக்கு போறப்போ இந்த 6 சக்கரம் 100 வண்டி பாட்டை கொடுத்து இது என்ன அணின்னு கேட்டா கண்ணை மூடிக்கிட்டு நீங்க உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு டிக் பண்ணிடலாம். இலக்கணத்தை வெறும் டெஃபினிஷனை படிக்காம அதோட பின்னணியை புரிஞ்சுக்கிட்டு படிக்கும்போது அது எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு பாருங்க. சரி, இப்ப நம்ம ஆழ்ந்த அலசலோட மிக முக்கியமான பகுதிக்கு வரப்போறோம். நீங்க தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிற மாணவர்னா உங்க கவனத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குங்க. இது உங்களுக்கான ரேபிட் ஃபயர் கேள்வி பதில் பகுதி. பாடப்புத்தகத்துல இருக்கிற தகவல்களை மட்டுமே அடிப்படையா வச்சு நாங்களே ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி இதை செய்ய போறோம். நான் கேள்விகளை கேட்கிறேன், நீங்க ஒரு மாணவனா இருந்து பதில் சொல்லுங்க. நேயர்களே, நீங்களும் எனக்கு முன்னாடி மனசுக்குள்ள பதில சொல்லி பாருங்க. ஆரம்பிக்கலாமா? முதல் கேள்வி, அணி என்பதன் பொருள் என்ன? அழகு. அருமை. கருத்துகளை சுவையோடு சொல்ல உதவுவது எது? அணி இலக்கணம். உள்ளதை உள்ளவாறு அழகுடன் கூறுவது எந்த அணி? இயல்பு நவிர்ச்சி அணி. அந்த இயல்பு நவிர்ச்சி அணியின் வேறு பெயர் என்ன? தன்மை நவிர்ச்சி அணி. நேயர்களே, இந்த ரெண்டும் ஒண்ணுதான் நான் முன்னாடியே சொன்ன ஞாபகம் இருக்கா? தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு. இந்த பாடலை எழுதியவர் யார்? கவிமணி தேசிய விநாயகனார். அந்த பாடலில் அமைந்துள்ள அணி என்ன? அதுல எந்த மிகைப்படுத்தலும் இல்ல, அதனால அது இயல்பு நவிர்ச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது எந்த அணி? கொஞ்சம் பில்டப் கொடுத்து சொல்றது உயர்வு நவிர்ச்சி அணி. ஆகாச கங்கை வரிகள் இடம்பெற்றுள்ள பாடல் எந்த அணியைச் சேர்ந்தது? கங்கைய வானத்திலிருந்து கொண்டு வர்றது மிகப்பெரிய மிகைப்படுத்தல், அதனால அது உயர்வு நவிர்ச்சி அணி. 6 சக்கரம் 100 வண்டி பாடல் எந்த அணிக்கு சிறந்த உதாரணம்? மாடி இல்லாமல் மாயமாக ஓடுதுன்னு இயந்திரத்தை மாயமாக்குனதால அதுவும் உயர்வு நவிர்ச்சி அணி. கடைசி கேள்வி, கசப்பான மருந்தை எதில் கலந்து கொடுப்பது போல் கவிஞர்கள் அணியை பயன்படுத்துகிறார்கள்? இது நம்ம ஃபேவரட் உதாரணமாச்சே, தேனில் கலந்து கொடுப்பது போல. அப்பா, சூப்பரா இருந்துச்சு இந்த ரேபிட் ஃபயர் ரவுண்ட். ஆமா, இந்த ஒரு சின்ன பகுதியை மட்டும் நீங்க தேர்வுக்கு போறதுக்கு முன்னாடி காதுல கேட்டுட்டு போனாலே எப்படிப்பட்ட கேள்வி வந்தாலும் 1 மார்க் உங்களுக்கு கன்ஃபார்ம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இந்த மாதிரி நம்ம விவாதிக்கும் போது மனப்பாடம் செய்யாமலே விஷயங்கள் ஆழமா பதிஞ்சிடும். இன்னைக்கு நாம அலசின இந்த தகவல்கள், வரிக்கு வரி பார்த்த விளக்கங்கள், அந்த நிமோனிக் குறிப்புகள், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு முழுமையான தேர்வு கையேடா அமைஞ்சிருக்கும்னு நாங்க நம்புறோம்.